அன்பார்ந்த ஜோதிட ஆர்வலர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். நான் ஜோதிடர் எஸ்பி நாகராஜ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கலாங்கன்னீங்கன்னா, ஒருத்தரோட ஜாதகத்துல குரு பகவான் சனி பகவானை பார்த்தார். அந்த ஜாதகருக்கு என்ன பல வகையான சிறப்புகள் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாங்களா? குரு இருக்கிற இடத்த ஒண்ணுன்னு எண்ணிக்காங்க. அதுக்கு அடுத்து 2, அதுக்கு அடுத்து 3, அதுக்கு அடுத்து 4, அதுக்கு அடுத்து 5. அந்த 5ஆம் பாவத்துல சனி பகவான் இருந்தாலோ 6 விட்டுருங்க. அடுத்தது 7ஆம் பாவத்துல சனி பகவான் இருந்தாலோ, அடுத்து 8, அந்த 8 விட்டுருங்க. 9ஆம் பாவத்துல சனி பகவான் இருந்தாலும் குரு பார்ப்பார் இல்லைங்களா? அப்படி குரு சனியை பார்த்தால் என்ன பல வகையான சிறப்புகள்? எந்த ஜாதகமா இருந்தாலும் சரிங்க, ஒவ்வொரு ஜாதகத்திலையும் தொழில் ஸ்தானம்ங்கிற 10ஆம் பாவகம் ஏதாவது ஒரு பாவகம் வரும் இல்லைங்களா? தொழில் ஸ்தானங்கிற பாவகம் ஏதாவது ஒரு பாவகம் ஒவ்வொரு ஜாதகத்திலும் ஒரு பாவகம் வரும். ஒவ்வொரு ஜாதகத்திலும் ஒவ்வொரு பாவகம் தொழில் ஸ்தானமா வரும். ஒவ்வொரு கிரகம் தொழில் ஸ்தானாதிபதியா வருவார் இல்லைங்களா? அதே மாதிரி வேலையை குறிக்கிற 6ஆம் பாவகம், அந்த 6ஆம் பாவகம் ஒவ்வொரு ஜாதகத்திலும் ஒரு பாவகம் வரும். ஒவ்வொரு ஜாதகத்திலும் ஒரு பாவம் வரும். ஒவ்வொரு ஜாதகத்திலும் ஒவ்வொரு பாவக அதிபதி வருவார். வேலையை குறிக்கிற ஸ்தானாதிபதி வருவார். தொழில் ஸ்தானாதிபதி ஒவ்வொரு ஜாதகத்திலையும் தொழில் பாவகம் ஒவ்வொரு பாவகம் வரும். ஒவ்வொரு ஸ்தானாதிபதி வருவார். ஒவ்வொரு ஜாதகத்திலையும் ஒவ்வொரு 6ஆம் பாவகம் வேலையை குறிக்கிற பாவம் ஒரு பாவம் வரும், ஒரு ஸ்தானாதிபதி வருவார். ஆனா எந்த ஜாதகமா இருந்தாலும் உலகத்தில் இருக்கிற மொத்த ஜாதகங்களுக்கு தொழிலுக்கு காரணகர்த்தா சனி பகவான் இல்லைங்களா? உலகத்துல எந்த தொழில் செஞ்சாலும் சரி, எந்த வேலையா இருந்தாலும் சரி, அத்தனைக்கும் அடிப்படை காரணகர்த்தா பேசிக்காருன்னா சனி பகவான் இல்லைங்களா? 9 கிரகத்திலையும் சனி பகவானைத்தான் தொழில் காரகர் அப்படின்னு ஆண்டவன் அமைச்சு வச்சிருக்கிறான். இல்லைங்களா? அப்போ அந்த சனி பகவான குரு பார்க்கும்போது தொழிலுக்கு காரணகர்த்தாவான, தொழிலுக்கு அடிப்படை காரணகர்த்தாவான, தொழிலுக்கு முக்கிய காரணகர்த்தாவான, தொழில் காரகரான குரு சனியை பார்க்கும்போது அவங்க எந்த தொழிலை செஞ்சாலும் அந்த தொழில்ல நல்ல பேர் வாங்குவாங்க, நல்ல வருமானம் வரும். எந்த தொழிலா இருந்தாலும் சரி, குரு சனியை பார்க்கிறாரா, அவங்க எந்த தொழில் செஞ்சாலும் அந்த தொழில்ல நல்ல பெயரும் வரும், நல்ல வருமானமும் வரும். சரிங்களா? அதே மாதிரிங்க ஒவ்வொரு ஜாதகத்திலையும் ஆயுள் ஸ்தானம்ங்கிறது ஒரு ஸ்தானம் வரும். ஒவ்வொரு பாவகம் ஏதாவது ஒரு பாவகம், ஒரே பாவகம் எல்லாத்துக்கும் வராது. எப்படி தொழில் பாவகம் மாறி மாறி ஒவ்வொரு ஜாதகத்தில் ஒரு பாவகமோ, வேலை குறிக்கிறது ஒவ்வொரு ஜாதகத்தில் ஒரு பாவகமோ, 6ஆம் பாவகமோ, அதே மாதிரி ஆயுள் ஸ்தானம் 8ஆம் பாவகம் ஆயுள் ஸ்தானம். எந்த ஜாதகமா இருந்தாலும் லக்னத்திலிருந்து என்னன்னா 8ஆம் இடம், லக்னத்து 1 எண்ணிட்டா லக்னத்திலிருந்து 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானம். ஒவ்வொரு ஜாதகத்திலையும் ஒவ்வொரு பாவகம் 8ஆம் பாவகம் வரும். ஒவ்வொரு பாவகாதிபதி 8ஆம் ஸ்தானாதிபதியை வருவார் இல்லைங்களா? அவருதான் ஆயுள் ஸ்தானாதிபதி, அதுதான் ஆயுள் பாவகம். ஆனா உலகத்துல எந்த ஜாதகமா இருந்தாலும் சரிங்க, எந்த மனிதனா இருந்தாலும் அத்தனை மனிதர்களுக்கும் ஆயுளுக்கு காரணம் வைக்கிறவர் யாருங்க? சனி பகவான். 9 கிரகங்கள் எப்படி தொழில்காரகரா சனி பகவான கடவுள் அமைச்சு வச்சிருக்கிறானோ, அதே மாதிரி ஆயுளுக்கு காரணகர்த்தான் சனி பகவானத்தான் கடவுள் அமைச்சு வச்சிருக்காரு இல்லைங்களா? அப்ப ஆயுளுக்கு காரணகர்த்தாவான சனி பகவான குரு பகவான் பார்க்கும்போது அந்த ஜாதகருக்கு ஆயுளும் சிறப்பு. யாருடைய ஜாதகத்துல குரு சனியை பார்க்கிறாரோ அவர்கள் செய்கிற தொழிலிலும் நல்ல பேர் கிடைக்கும், நல்ல வருமானம் கிடைக்கும், ஆயுளும் சிறந்த ஆயுள குருபான் சனியை பார்க்கும்போது அந்த ஜாதகம் கிடைச்சு இல்லைங்களா? அப்புறங்க இன்னொரு முக்கியமான விஷயம் அடுத்ததா, குரு எப்படி 3 பார்வை குருவுக்கு ஆண்டவன் கொடுத்திருக்கிறானோ அதே மாதிரி சனி பகவானுக்கு 3 பார்வை கொடுத்திருக்கிறார். குரு 5, 7, 9ஆம் இடத்தை பார்ப்பார். சனி 3, 7, 10ஆம் பாவத்தை பார்ப்பார். சனி அசுப கிரகம், இயற்கை அசுபர். குரு இயற்கை சுபர். அப்ப சனி பகவான் 3, 7, 10ஆம் இடத்தை பார்க்கும்போது அந்த 3, 7, 10ஆம் பாவங்கள் எந்த பாவகங்களா வருதோ, சனி இருக்கிற இடத்துல இருந்து சனி இருக்கிற இடத்துல 1 நின்றுட்டா 3ஆம் இடத்தை பார்ப்பார், 7ஆம் இடத்தை பார்ப்பார், 10ஆம் இடத்தை பார்ப்பார் இல்லைங்களா? அசுப இயற்கை அசுபகரங்கிற அடிப்படையில் அவர் எந்த பாவங்களை பார்க்கிறாரோ அந்த பாவங்களோட உயிர்காரகத்துவத்துக்கு தோஷத்தை கொடுத்துருவார். உயிர்காரகத்துக்கு தோஷத்தை கொடுத்துருவார். அதே சனி பகவான் குரு பகவான் பார்க்கிறப்போ சனி சுபமாயிடுறாருங்களா? சுபத்தன்மை அடைஞ்சிடறாரா? குரு பகவானுடைய சுப ஒளியை வாங்கி அவர் ஒரு சுபகரகமாவே மாறிடுறாரா? அப்போ அந்த சனி பார்க்கக்கூடிய அந்த 3, 7, 10ஆம் பாவங்கள் எந்த பாவங்களா வருதோ அந்த பாவங்களுக்கு வரக்கூடிய அந்த உயிர்காரத்து தோஷம் அடிபட்டு போயிருக்கு. இதுவும் ஒரு சிறப்பு. இது 3வது சிறப்பாயிருது இல்லைங்களா?
முதல்ல தொழில் சிறப்பு, அடுத்து ஆயுள் சிறப்பு, அதுக்கடுத்து அவர் பார்க்கக்கூடிய பாவகங்களுக்கு வரப்போற அந்த உயிர்காரத்து தோஷமும் அடிவிட்டு போயிடும். இது ஒரு சிறப்பு இல்லைங்களா? அடுத்தது இன்னொன்னு பாருங்க, அவர் ஜாதகத்தில் ஏதாவது ஒரு ஆதிபத்தியம் வாங்கியிருப்பாரு இல்லைங்களா? லக்னத்திலிருந்து ஏதாவது ஒரு ஆதிபத்தியம், லக்னத்திலிருந்து 12 ஆதிபத்தியில் ஏதாவது ஒரு ஆதிபத்தியம் வாங்கியிருப்பாரு இல்லைங்களா? அதுல நல்ல ஆதிபத்தியம் வாங்கியிருக்கிறார்னு வைங்க, சனி பகவான் நல்ல ஆதிபத்தியம் வாங்கியிருக்கிறார்னு வைங்க, குரு பார்க்கிறப்போ நல்ல பலன்கள் அற்புதமா கிடைக்கும். சனி பகவானுடைய தசை வரும்போது எந்த ஒரு பலனும் ஒரு கிரகம் தருதுன்னா அந்த கிரகத்தோட தசை வரும்போது தரும் ஆதிபத்திய பலன். ஆதிபத்திய பலன்கிறது தசை வரும்போது, காரகத்துவ பலன்கிறது வாழ்நாள் பூரா இருக்கும். சரிங்களா? இந்த அமைப்புல சனி பகவான் அந்த ஜாதகத்துல அந்த குரு சனியை பார்க்கக்கூடிய ஜாதகத்துல அவர் என்ன ஆதிபத்தி வாங்கியிருக்கிறாரோ அந்த ஆதிபத்திய பலன் நல்ல ஆதிபத்திய பலனா இருந்தா நல்ல பலன்கள் மிக அற்புதமா சிறப்பா கிடைக்கும். மிக அற்புதமா கிடைக்கும். கெட்ட ஆதிபத்தி வாங்கிட்டார், கெட்ட பலன் தரக்கூடிய நிலையில் இருக்கிறார். இந்த நிலையில குரு சனியை பார்க்கிற போது அந்த கெட்ட ஆதிபத்திய பலன் அந்த ஜாதகரை பாதிக்காது. ஏன்னா குரு பார்வையில் சனி சுபத்தன்மை அடைஞ்சிடறார். இப்படிப்பட்ட பல்வேறு வகையான சிறப்புகள் குரு சனியை பார்க்கிற போது அந்த ஜாதகருக்கு, எந்த ஜாதகத்துல யாருடைய ஜாதகத்துல குரு சனியை பார்க்கிறாங்களோ அவங்களுக்கு இப்படிப்பட்ட மிகச்சிறப்பான அற்புதமான யோகமான நன்மைகள் சிறப்புகள் கிடைக்கும் என்று சொல்லி அடுத்த காணொளியில் வேறொரு தலைப்பில் உங்களோடு பேசுகிறேன். சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு நன்றி, செய்யாதவர்கள் செய்யுங்கள். வணக்கம், விடைபெறுகிறேன்.